சார் அப்படி இருந்தாலும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல சார். என்ன நடவடிக்கை? ஆமாம், பணம் போட்டு நடவடிக்கை எடுக்கத்தானே வேணும். கொள்ளையடிக்கணும்னா சீக்கிரம் கொள்ளையடிக்கிறது. இது வந்து உடனடி நடவடிக்கை இல்லை, உடனடி கொள்ளையடிப்பு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தானே சீக்கிரம் பணம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த 3 மாதம் தானே இருக்குது. அட இந்த மழை 3 மாதம் கழிச்சு வரக்கூடாதா? இப்போ வந்து இந்த மக்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? 4 மாதம் முன்னாடி நடந்த மழையை பற்றி மறந்துடுவான். இந்த ஆட்சியாளர்கள் எப்படி தெரியுமா? சீக்கிரம் முடிச்சிட்டோம், நல்லது, தேர்தல் வந்தால் இதை மறந்துடுவான். இப்போ நான்லாம் என்ன ஆசைப்படுறேன்னா, தேர்தல் நேரத்தில் இந்த புயல் வரணுங்கிறேன். இப்போ வைங்க, நல்லா இருக்கும். இந்த ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தி யாருக்கு தெரியுமா இருக்குது? புயலுக்கு தான் இருக்குது, மக்களுக்கு கூட இல்லை. இன்னொரு பதிவு உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்றா காட்டினா தானே. நானாக பேசக்கூடாதுங்க. நானாக பேசினா அப்புறம் அது வேறு சிக்கலை உருவாக்கும். இந்த துப்புரவு பணியாளர்கள்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம் சார். தெரியுமா? புதுசாக இப்போ ஒரு ஊழல் வந்திருக்கு. 1000 பேர் வேலை செய்ததாக கணக்கு எழுதிட்டாங்க. 400 பேர் தான் அதில் வேலை செஞ்சதாக உறுதியான தகவல். 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு ஒரு நாளைக்கு. ஒரு நாளையோட செலவு என்னவா சொல்லியிருக்காங்க சார்? அது கணக்கு இல்லை, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. நம்ம வெள்ளை அறிக்கையை போட்டு தான் காட்டணும். இப்போ இந்த திட்டம் இருக்குல்ல, ஒவ்வொன்றா சொல்லி வந்தால் தான் தெரியும். விவசாயிகளுடைய நிதி இருக்குல்ல, அதையும் சுருட்டிட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள். திமுக அரசின் பொய் கணக்கில் ஒன்று முக்கியமானது சொல்கிறேன். அதிகாரிகளுக்கு உணவு தேநீர் வாங்கியது 75 கோடி. நான் சொல்லலை, சத்தியமாக நான் சொல்லலை. தென்னை வேர்வாடல் நோய்க்கு வந்து 60 கோடி ரூபா. எந்த தென்னைக்குன்னே தெரியல. தேனீ வளர்ப்பு மகரந்த சேர்க்கை செய்தது 6 கோடி ரூபா. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழே இயங்கக்கூடிய தமிழகத்திற்கு ஒதுக்கிய 136 கோடியை தோட்டக்கலை துறையில் முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? இந்த சொல்லுவாங்களா, சயின்டிஃபிகேஷனாக கொள்ளையடிக்கணும்டா,